வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரவாவை வச்சு சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் இந்த அளவு மாதிரி ஒரு சின்ன கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதே கப்பில் தான் 4 பொருளையுமே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 4 பொருளை தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இந்த கப்பால் 1 கப் ரவை, 1.25 கப் நெய், 3 கப் பால், 4 கப் சர்க்கரை. இவ்வளோ தாங்க மெஷர்மெண்ட்ஸ். சர்க்கரை ரொம்ப பிடிக்காதவங்க, ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க 3 கப் சர்க்கரையோடு நிறுத்திக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்ஸ். இதை வச்சு காஜு கத்லி இல்லைனா மைசூர் பாக் டேஸ்ட்டில் ரவா கேக் எப்படி பண்ணுறது இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 10 மணிக்கு நீங்கள் சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அவ்வளோ டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப் ரவை எடுத்துருக்கேன். ஒரு கனமான பேன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இப்போது அந்த 1 கப் ரவையை போட்டுக்கிறேன். வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது வீட்டிலேயே காய்ச்சின 1.25 கப் நெய் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம், 1.25 கப்பு போகிறோம். அடுத்தது இதே கப்பில் 3 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். எது இருக்கோ கையில் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெய் எடுத்த கப்லேயே தான் இந்த பாலையும் எடுத்துக்க போகிறேன். அதனால் அதில் ஒட்டின்னு இருக்கிற மிச்சம் மீதி நெய் எல்லாமும் வந்துடும். இதே கப்பளவுக்கு 4 கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டான டேஸ்ட் வேண்டாங்கிறவங்களுக்கு 3லேருந்து 3.5 கப் எடுத்துக்கோங்க. ஒன்றுமே குறைஞ்சிடாது. சர்க்கரை குறைச்சி போட்டால் எந்த பதவுமே மாறாது. ஸோ அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ இதை நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் அடுப்பை ஆன் பண்ணலை. அதுக்குள்ளே நான் கொடுக்கப்பட்ட எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னா பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இவ்வளவு தான் தேவையான பொருள், முடிஞ்சிடுது. இவ்வளோ தான். இதை வச்சு தான் நம்ம ரவா கத்லி, ரவா கேக் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதை பண்ண போகிறோம். என்கிட்ட ஸ்வீட் செஞ்சுட்டு மிச்சம் ஒரு 2-3 ஸ்பூன் மில்க் மேடு மிச்சம் இருந்தது. அதை நான் ஊற்றிக்க போகிறேன். இது ரொம்பவே ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இந்த ஸ்வீட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், அவ்வளோதான். இது நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. மெயினான இன்க்ரீடியண்ட்டே மற்ற 4 மட்டும்தான். அடுத்ததாக இனிமேல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லே தான் வச்சு செய்ய போகிறோம். ஃபுல்லாக ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ரவை அடிப்பிடிச்சிடும். இதில் ஒரே ஒரு மெயினான நம்ம பண்ண போகிற வேலையே, இதை கை விடாமல் ஒரு 15 நிமிஷம் கிளற போகிறோம். இது மட்டும்தான் நம்மளோட வேலையே. மற்றபடி நடுவில் பதம் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கம்பி பதம் வரணுமா, இல்லை உருண்டை பதம் வரணுமா, பாகு பதம் வரணுமாங்கிறதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். சட்டுன்னு என்னோடய வீடியோவை இந்த பக்கம் ஆன் பண்ணிக்கோங்க, டக்குன்னு அந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வித்தின் 15 மினிட்ஸில் சூப்பரான ரவா கேக் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோவை நான் சுத்தமாக ஸ்கிப் பண்ணலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பதம் காமிக்கும்போது தெரியும். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதம் தெரியல அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவீங்க, என்னடா இப்படி வருது அப்படின்ட்டு.
அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த நெய், பால், சர்க்கரை, ரவை எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒன்றா மிக்ஸ் ஆகின்னு இருக்கு. நெய்யும் அந்த ஹீட்டில் உருக ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக கலந்தோடனே கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். நெய்யும் வந்து மேலே கண்ணாடி மாதிரி வந்து நிற்கிறது பாருங்கள். இது போன தீபாவளிக்கு இந்த கேக் செஞ்சுருந்தேன்னா ஊரில் மாமியார், அம்மா, நாத்தனார்லாம் இருந்தால் அவள்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கும்போது யாருமே நம்பலை இது வந்து நான் ரவாவில் செஞ்ச கேக் தான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ரவாவில் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் தான் நம்பினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால். போன தடவை நான் பண்ணும்போது ஒரு 1/2 கப் ரவாவும் 1/2 கப் முந்திரி பவுடரும் எடுத்துட்டேன். கேஷ்யூ நட்டை வந்து லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன். அந்த டேஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த ரவாவுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்யூ நட் பவுடரும் போடலாம். நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் போடலாம். ரவாவுக்கு பதிலாக நிலக்கடலை பவுடர் இல்லைன்னா கேஷ்யூ நட் பவுடர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இல்லை மூணுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் கடையில் வாங்குகிற காஜு கத்லி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு இந்த ஸ்வீட்டை கொடுக்குறீங்க, ஆனால் பேரே சொல்லாமல் கொடுங்க, யாருமே இதை நம்ப மாட்டாங்க ரவா கேக் ரவாவில் தான் செஞ்சது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றா பிளெண்ட் ஆகிருக்கு. நடுவில் கொஞ்சம் திரியாக வரா மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அதை நான் காட்டுறேன். அந்த மாதிரி வரும்போது யாரும் பயப்பட வேண்டாம். பாலும் நெய்யும் மிக்ஸ் ஆகும்போது அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி திரிஞ்சாப்பில் வருது இல்லையா, இது திரியில் ஆக்சுவலாக நெய், பால், ரவாலாம் ஒன்றா கலந்து வரும்போது இப்படி தான் இருக்கும். இன்னொரு 2 நிமிஷத்தில் இது டக்குன்னு மாறும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஃபுல்லாகவே வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் சுத்தமாகவே ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா வேக ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அங்கங்கே டக்கு டக்குன்னு தெறிக்கும். ஸோ மேலே தெறிக்கும் போது பார்த்து உஷாராக இருங்க. கரண்டியும் கொஞ்சம் நீளமான கரண்டி எடுத்துட்டா கிளறதுக்கு ஈஸி. இந்த வானலையும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. வாய் குறுகலாக இருந்தது அப்படின்னா கிளறும் போது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒன்றா எல்லாம் பிளெண்டாக எடுத்து பார்த்தீங்களா. இப்போ அந்த நெய் அத்தனையும் உறிஞ்சிட்டு இந்த ரவா ஃபுல்லாக நெய், பால், ரவை, சர்க்கரை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது ஃபுல்லாக. இனிமேல் அவ்வளோதாங்க, கிளறிண்டே இருக்க போகிறோம். இன்னொரு 6 நிமிஷம், மேக்ஸிமம் 6 நிமிஷம் ரவா கேக் ரெடி ஆகிடும். அடுப்பை ஃபுல்லில் மட்டும் வச்சிடாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். அது மைசூர் பாகுக்கு பண்ணுற மாதிரி நடுவில் வந்து நெய் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் இதுக்கு கிடையாது. மற்ற ஸ்வீட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி சக்கரை பதம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். கடைசி பதம் ஒழுங்காக வரலைனாலும் இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சிங்கன்னா எப்படியா இருந்தாலும் இந்த கேக் ரெடி ஆகிடும். என்ன தலைகீழ நின்னாலும் இதோட பதத்துக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிண்டு இதை பண்ணலாம். ஒரு 30லேருந்து 40 பீஸ் வரணும் அப்படின்னா நான் கொடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட்ஸை எக்ஸாக்டாக அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 30 பீஸாவது வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வெந்தெடுத்து இது அப்படியே கிளறிண்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். நம்மளுக்கு இதில்
பண்ண வேண்டிய வேலையே இது கிளற வேலை மட்டும்தான். சுற்றி அந்த நெய்யெல்லாம் வெளியில் கக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இனிமேல் நெய் ஊற்றக்கூடாது. ஹல்வா பதத்துக்கு வேணும் அப்படின்னா இப்போயே ஆஃப் பண்ணிக்கோங்க. கேக் பதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மேலெல்லாம் அப்படியே பொரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா கேக் நம்ம பண்ணுற வேலை முடிஞ்சிடுது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இலகலாக தான் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அடுப்பு சூட்லேயே இருக்கும்போது நான் மீன் டைம் ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பயப்பட வேண்டாம், இந்த அடுப்புலேயே 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் இந்த ரவா கேக் திக்காகும். ஃபுல்லாக நெய்யெல்லாம் பொரிஞ்சுட்டுருக்கு பார்த்தீங்களா? சைட்லலாம் சுருளவும் வந்துடுது. ஸோ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. அந்த ஹீட்லேயே தான் இவ்வளோ திக்காகிருக்கு. திரும்ப இப்போ நான் இதை வந்து தட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் எல்லாத்தையும் கொட்டி ஸ்பூனால் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போ தான் இந்த இலைகளாக இருக்கும்போதே சூட்டோட பீஸ் போட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா பொடியாக உடஞ்சி போயிடும். இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் சும்மா வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் உடச்சது மிச்சம் இருந்தது, அதை எடுத்து மேலே பதிச்சு வைக்க போகிறேன். அதுவும் சூட்லேயே நீங்கள் மேலே பதிச்சு வச்சிட்டிங்கன்னா கீழே விழாது. ஆறுனதுக்கு அப்புறம் போட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்துடும், உதிர்ந்து வந்துடும். 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம கடையில் வாங்குகிற காஜு கத்திலி ஸ்டைல்லையே வந்து ரவா கேக்கை சூப்பராக செஞ்சு முடிச்சா எடுத்து இவ்வளோ தான். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெளியிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா ஆறிடும். இதை நான் சொன்ன மாதிரியே முந்திரி பருப்பையும் வச்சு பதிச்சு வச்சுட்டேன். இதுவும் உள்ளே போய் செட் ஆகிடும். கையோடு நான் இந்த சூட்லேயே வந்து பீஸையும் போட்டு வச்சிட போகிறேன். சூடாக இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இதை நான் பீஸும் போட்டுட்டேன். இதை நான் கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் வெளியில் வச்சுருக்க போகிறேன். அதை போய் தொடவே போகிறதில்ல. 30 நிமிஷம் போகிறோம், மேக்ஸிமம் போகிறோம். நல்லா செட் ஆகிடும். ஆல்ரெடி ஊற்றின நெய்யே சுற்றி எக்ஸ்ட்ராவாக வந்துடுது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே நெய்யெல்லாம் தேவைப்படாது. 30 நிமிஷம் ஆகிடுத்து. இந்த ரவா கேக் நன்னாவே கெட்டி ஆகிடுத்து. அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து நான் வந்து மேலே ஒரு தட்டை போட்டு மூடி திரும்பி கவுத்து கொட்ட போகிறேன். அப்போ தான் பீசஸ் எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தட்டினீங்கன்னா அடியிலேருந்து எல்லாம் வந்து விழுந்துடும் ஆறுனதுக்கப்புறம். இப்போ எல்லாத்தையும் பீஸாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ஸ்வீட்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்வீட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தீபாவளிக்கு உங்களுக்காக இந்த ஸ்வீட்ஸை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஆல். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இலகலாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டி ஆகிடும். என்ன தான் தலைகளில் நின்னாலும் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். சூப்பரான ரவா கேக், காஜு கத்லி ஸ்டைல் ரவா கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.